இந்து கடவுள்களில் மிக அதிகமானவர்களால் வழிபடப்படும் தெய்வமாக முருகப்பெருமான் இருந்து வருகிறார். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் முருகப்பெருமானை வணங்கி வருகின்றனர். வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரங்களை தரும் ஞான பண்டிதனாக விளங்குவதால் முருகப்பெருமானை நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் மற்றும் குலதெய்வமாக ஏற்று வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. பல்வேறு விரத வழிபாடுகளை பின்பற்றி வரும் இந்து சமயத்தினர் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசைகளில் விரதம் இருப்பதையும் பின்பற்றி வருகின்றனர். அதிலும் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருவது வழக்கம். இந்த நாளைத்தான் தைப்பூசமாக கோலாகலமாக இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளிலும் சிறப்பாக கொண்டாடுகின்றனர். இத்தகைய தைப்பூச நாளில் நாம் செய்ய வேண்டியது பற்றி இந்த வீடியோவில் காணலாம். இந்த ஆண்டு தைப்பூசமானது பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. பூசம் நட்சத்திரம் தொடங்கும் நேரம் பிப்ரவரி 10ஆம் தேதி அன்று மாலை 6:01 மணிக்கு தொடங்குகிறது. பூசம் நட்சத்திரம் முடிவடையும் நேரம் பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று மாலை 6:34 மணிக்கு முடிவடைகிறது. எனவே பூச நட்சத்திரம் தொடங்கி முடிவடையும் நேரத்திற்குள் தைப்பூச வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. தைப்பூசத்துக்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றி நிறைய திருநீறு அணிந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். குறிப்பாக முருகப்பெருமானின் படத்திற்கு மலர்கள் சூடி வழிபட வேண்டும். வீட்டில் இருக்கும் ஒருமுக விளக்கில் எண்ணெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி பஞ்சத்திரி இட்டு முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டாலே போதுமானது. வீட்டில் முருகனின் சிறிய சிலை இருந்தால் அதற்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் அல்லது சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் என நம்மால் முடிந்த அபிஷேகங்களை செய்தும் வழிபடலாம். தைப்பூசத்தன்று கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், ஸ்கந்த குருகவசம், கந்தர் கலிவெண்பா உள்ளிட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை காலையிலிருந்து மாலை வரை படிக்கலாம். அருகிலுள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகத்தை கண்டு உள்ளம் குளிர முருகனை தரிசித்தால் நம்முடைய எல்லா தீமைகளும் நீங்கி நன்மை கிடைக்கும். நீங்கள் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் அதிகாலையிலேயே பூஜையை முடித்து முருகன் போற்றிய மனமுருக சொல்லி வணங்கிவிட்டு நம் வேலையை தொடங்கலாம். பணியிடத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் அதை தொடங்கும்போது ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை உச்சரித்து தொடங்குங்கள். உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள் தைப்பூசத்தன்று விரதம் இருப்பின் அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் காலை மதியம் இரு வேளையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். மாலை வேளையில் முருகன் திருக்கோயிலுக்கு சென்று முருகனை வணங்கி அங்கு தடப்படும் பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல காலையில் விரதம் தொடங்கி வீட்டில் விளக்கேற்றிவிட்டு முருகன் கோவிலுக்கு சென்று வர வேண்டும். அதேபோல மாலையில் விரதம் முடிக்கும் முன்பும் முருகன் கோவிலுக்கு சென்று விரதத்தை முடிக்க வேண்டும். அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகனை மனமுருக நினைத்தாலே போதுமானது. அதேபோல் முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பது, பால்குடம் சுமப்பது போன்ற விஷயங்களில் கலந்து கொண்டு முருகனின் அருளை பெறலாம். வீட்டில் சாமி கும்பிட்டு விரதம் முடிப்பவர்கள் எளிமையாக பால் அபிஷேகம் செய்யலாம். இல்லை என்றால் 1 டம்ளர் பால் இனிப்பு வைத்தும் முருகனுக்கு படைக்கலாம். சிவப்பு நிற மலர்கள் முருகனுக்கு சூட்டி வழிபடுவது மிகவும் விசேஷமானது. தைப்பூச விரதத்தை மேற்கொண்டு சிவபெருமானையும் தந்தைக்கே மந்திரம் உரைத்த முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் பிறவி பயன் நீங்கி முக்தி கிடைக்கும். தை பௌர்ணமி தினத்தில் விளக்கேற்ற ஆயுள் விருத்தி உண்டாகும். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.